வணக்கம். வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு குஸ்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்லா பிரியாணியோட டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குஸ்கா ரெசிபி. நல்லா புதுசாக ட்ரை பண்ணுற கூட இந்த குஸ்கா செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் இந்த ரெசிபி. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி தான் ஊற வைக்க போகிறேன். இந்த டம்ளர் எடுத்துக்கிறேன். இந்த டம்ளர் அளவு வந்து 2 டம்ளர் போட்டால் அரை கிலோ அளவு இந்த டம்ளரோட அளவு. பாஸ்மதி அரிசி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 டம்ளர் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுங்க. நான் இப்போ வந்து 2 டம்ளர் போட்டிருக்கேன். இப்போ இதோட அளவு பார்த்திங்கன்னா அரை கிலோ இந்த அரிசி. இப்போ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வரலாம் அரிசியை. பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி வந்துட்டு நல்லா ஊறட்டும். இது ஊறத்துக்குள்ளே நம்ம வெங்காயத்தை கல்லில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வெங்காயம் இந்த கல்லில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸு 4 வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் இப்படி உடச்சி வச்சுருக்கிறேன் நான். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா எண்ணெய் வந்து ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நான். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து ஆப்ஷன் தானே. நெய் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. இப்போ பிரிஞ்சி இலை அப்படியே கிள்ளி போட்டுங்க. ஒரு இலை தான் எடுத்துருக்குறேன், அதை அப்படியே உடச்சி போட்டுக்கலாம். ஒரே ஒரு பட்டை, 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்குறேன். லவங்கம் வந்து 3 எடுத்து வச்சுருக்கிறேன் நான். இப்போ இது எல்லாம் நான் 2 டம்ளர் அரிசி அளவு தான் நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ பட்டை லவங்கெலாம் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் ஒன்றாவே போட்டு வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் நான் 4 தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்குங்க. நல்லா சுருங்கி வதங்கி வரும். நல்லா சீக்கிரமாக வதங்கி வரும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். ஒரு மாதிரி பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்களேன். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்குங்க. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதக்கிக்கலாம். எவ்வளோ நல்லா வதங்குதோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா ஒரு முக்கால் பதத்துக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்களேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், புதினா கொத்தமல்லி தழை, அதை எடுத்து போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இந்த புதினாவும் நல்லா வதங்கி வரணும் உங்களுக்கு. நான் ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். புதினா தக்காளியெல்லாம் நல்லா சுருங்க வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து காரத்துக்கு வந்து நான் காஷ்மீர் சில்லி வந்து 1 ஸ்பூன் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் போடுறேன். நீங்கள் சாதா சில்லி பவுடர் கூட, தனி மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் போட்டுக்கிறேன் நான். ரொம்ப போட்டுறாதீங்க, ரொம்ப வாசனை வந்துடும் உங்களுக்கு. இப்போ நல்லா மிளகாய் தூளில் நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள். இப்போ தயிர் வந்து நல்லா கெட்டி தயிராக ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாமே ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியமாக வச்சு நல்லா சுருங்குற வரைக்கும் வதக்கிக்குங்க. இப்போ தயிரும் நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் வரும் நல்லா.
இப்போ நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள். இப்போ வந்து தண்ணி அளந்து போட்டுக்கலாம். நம்ம இப்போ வந்து நான் அந்த டம்ளரில் அரிசி எடுத்தோம் பாருங்களேன். இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் பாருங்களேன், பாஸ்மதி ரைஸு. அந்த அரிசியை நான் அந்த தண்ணியை எடுத்து நான் ஊற்றுறேன் நான். இப்போ வந்து நான் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் கணக்கு பண்ணி 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். பாருங்கள் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் உப்பு வந்து ஒரு 1½ ஸ்பூன் கல் உப்பு போடுறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. இப்போ லெமன் வந்து ஒரு பாதி அளவு பழம் எடுத்து லெமன் பிழிஞ்சிக்கலாம். நம்ம தக்காளி 2 போட்டிருக்கோம் பாருங்களேன், ரொம்ப புளிப்பு இருக்கும். அதனால் நான் பாதி அளவு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் இன்னும் நிறையா வேணும்னா ஒரு பழம் முழுசாக போட்டுக்குங்க. இப்போ இந்த சமயத்தில் வந்து நீங்கள் தண்ணி நல்லா கலந்துட்டு டேஸ்ட்டு பார்த்துங்க. காரம் உப்பெல்லாம் எந்த அளவு இருக்குதுன்னு பார்த்துட்டு போட்டுங்க. எனக்கு கரெக்டாக இருந்தது, உப்பு காரம்லாம் கரெக்டாக இருந்தது எனக்கு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம ஊற வச்சுருக்கோம் பாருங்களா, அந்த அரிசி எடுத்து போட்டுக்கலாம். இது பாஸ்மதி அரிசிலையும் செய்யலாம், சீரக சம்பா அரிசிலையும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ மெதுவாக கலந்துக்குங்க. நம்ம அரிசி நல்லா ஊற வச்சுருக்கோம் பாருங்களா, அதனால் மெதுவாக கலந்துக்குங்க, உடையாமல் கலந்துக்குங்க அரிசி. இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள். இப்போ லைட்டாக கலந்து கொடுத்துட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடி ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுடுங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் கழிச்சுட்டு மறுபடியும் கிளறி விடுங்க. அதே மாதிரி மெதுவாக கிளறுங்க. இப்போ மறுபடியும் தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் சாதம்லாம் வெந்து மேலே வந்திருக்கு பாருங்கள். தண்ணியும் கொஞ்சம் இருக்குது பாருங்கள், தண்ணி இந்த அளவு இருக்குது. இதேமாரி சாதம் கொஞ்சம் வெந்து மேலே வரும்போது நம்ம இப்போ தம்மில் போட்டுட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ பதம் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். பாருங்கள், ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து இந்த குஸ்கா செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்களா, அதை எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் கொத்தமல்லி இலை கூட கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி இலை மேலே போட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ வெயிட்டுக்கு வந்து ஒரு இப்போ நெய் கூட ஊற்றிக்கலாம். நான் இறக்கும்போது தான் நெய் ஊற்ற போகிறேன், அதனால் இப்போ நெய் ஊற்றலை நான். இப்போ ஒரு இடிக்கிற கல் எடுத்து வச்சுக்கலாம் வெயிட்டுக்கு. நல்லா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 10-15 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து தரேங்க. நான் அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து திறக்கிறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் 10 நிமிஷம் கழித்து தான் நான் ஸ்டவ்வை திறந்தேன். அது மூடி எடுத்தேன் நான். பாருங்கள், இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன், இதுவும் ஆப்ஷன் தான், ஒரு 1/2 ஸ்பூன் மேலே நெய் விட்டு நீங்கள் கிளறினீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா உங்களுக்கு. எவ்வளோ நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். பிரியாணி தோத்துடுங்க. பிரியாணி கூட இது பக்கத்தில் வர முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் இந்த குஸ்கா ரெசிபி. பாருங்கள், நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். அதுமாரி பாத்திரத்துலேயும் அடியும் பிடிக்காது உங்களுக்கு. எப்படி தனித்தனியாக இருக்குது பாருங்கள் அரிசி. சாதம் நல்லா வெந்தும் வந்திருக்குது, அரிசியும் உதிரியாக இருக்குது, சாதமும் உதிரியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்கள் இதே மாதிரி செய்து பாருங்கள், இதே அளவோடு செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, பிரியாணியோட டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ இதுக்கு சைட் டிஷ் வந்து நான் ஆனியன் ரைத்தா வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து முட்டை எக்கு ஆம்லேட்டும் செய்து சாப்பிட்லாம். அதேமாரி எக் பாயில் இருக்குது பாருங்களேன், அது கூட சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன், பார்த்துங்க. இதே அளவோடு செய்து சாப்பிடுங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காதீங்க. வணக்கம்.